வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி சொல்ல போகிற பிஸ்னஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிய சான்ஸ் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான பிஸ்னஸாக இருக்கும். அது நிச்சயமாக சொல்லுவேன். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தொழில் அப்படி என்னென்னா க்ளவ் ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ். க்ளவ்னா வேறு ஒன்றும் இல்லை, கிராம்பு தான். இந்த கிராம்புலேருந்து ஒரு விதமான ஆயில் ரெடி பண்ணுறாங்க. ஸோ வெரி காஸ்ட்லி ப்ராடக்ட்டும் கூட. 10 மில்லி க்ளவ் வந்து 150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த லீஃப்லேருந்து கூட தனியாக ஒரு ஆயில் செல் பண்ணுறாங்க. அதாவது நீல்கிரி க்ளவ் லீஃப் ஆயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி. ஸோ நம்ம பியூரான இந்த கிராம் மட்டும் ரெடி பண்ணுற க்ளவ் ஆயில் வந்து நம்மளுக்கு வெரி காஸ்ட்லியாக சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆயில் மெயின் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பெனிஃபிட்டுக்காக தான் அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் வந்து அதிகமாக பண்ணலை. ஸோ அந்த ஊட்டி அந்த நீலகிரி சைடு அந்த சைடு தான் அதிகமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் இந்த ஆயில் எப்படி மேக் பண்ணணும், இதோட ரா மெட்டீரியல் என்னென்ன மிஷினரிஸ்லாம் வேணும், தென் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி மெயினாக மெடிக்கல் பர்பஸ்க்காக தான். ஸோ ஆன்டிபயோட்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதை விட டூத் ஏக்குக்கு தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பல்லு வலிக்கு இந்த க்ளவ் ஆயில், இந்த கிராம்பு எண்ணெய் வந்து ரொம்ப சிறந்த மெடிசனாக இருக்குது. ஸோ இதுக்காகவும் நிறைய செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ளவ் ஆயிலுக்கான ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பியூரான க்ளவ் மட்டும்தான். அதாவது பியூர் கிராம் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ நம்ம வந்து இந்த ஆயில் வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த க்ளவ் ஆயில் மேக் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஆயில் எடுக்கிற ப்ராசஸ் கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸை ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலம்னு சொல்லுவாங்க. ஸோ லேபில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு செட்டப்ஸ். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமமாக இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7500 அந்த ரேஞ்சில் ஆகும். மினிமம் லெவலில் உள்ள மிஷினரி சொல்கிறேன். ஹை லெவலில் போனீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப்ஸ் மாதிரி போடுறோன்னா ஒரு 1.5 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் நம்மளுக்கு ஆகும். ஸோ மினிமம் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 7500 இந்த செட்டப்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வரைக்கும் இதோட கெப்பாசிட்டிஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தாலே போதும் நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு கிராம் மணலில் அரைச்சி தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு சைடு இந்த பாய்லரில் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். ஸோ ஒரு 3 ஹவர் ஹீட் பண்ணும்போது ஸோ அது ஹீட் பண்ணுற மூலமாக அதோட ஆவி வந்து தனியாக வந்து கலெக்ட் ஆகும். ஸோ நம்ம கலெக்ட் ஆகும்போது அதை தான் இந்த ஆயிலை நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணும். ஸோ இதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து டிஸ்டிலேஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணும்போது ஒரு 1.5 லேக்லேருந்து ஒரு 2 லேக் வரைக்கும் ஆகும். ஸோ நம்ம இந்த மிஷின் வாங்குற பிளேஸ்லேயே எப்படி இந்த மிஷினை ரன் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணுற ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு கவலைப்பட வேண்டாம். ஸோ கவர்மெண்ட் மூலமாக லோன் கூட இதுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பாட்டில்ஸில் பேக்கேஜிங் பண்ணிட வேண்டியதான். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு தான். தென் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 7500 அந்த ரேஞ்சில் தான் ஆகுது. ஸோ கிராமு பார்த்தீங்கன்னா 1 kg 500லேருந்து ஒரு 750 ரூபாய்க்கு இந்த ஹோல்சேலர்கிட்ட நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேசி வாங்கிக்கலாம். ஸோ ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூம், ஒரு 50,000 ரெண்ட்டில் ஒரு ரூம் இருந்தாலும் போதும். முடிஞ்ச வீட்டிலே வச்சு கூட பண்ணிக்கலாம். இந்த காஸ்ட் கூட ஆகாது. ஸோ பேக்கேஜிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில்ஸ்க்கு அந்த பாட்டில் ஒரு ஸ்டிக்கர்ஸு ஸோ நம்மளுக்கு ஒரு 10,000 ஆகும். ஒரு அதர் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஆகும். ஸோ நம்மளுக்கு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்மளுக்கு இவ்வளோ தான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனில் விட்டலாம். ஒரு தடவை சேல் போச்சுன்னா அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் காஸ்ட் ஆகும். ஸோ நம்ம மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவு தான். ஸோ இதோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது நம்ம 30% 40% வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் வந்து 2500 அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேல் பண்ண முடியும். ஸோ இதில் நம்மளுக்கு 30% 40% வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிராமம் மொத்தமாக அந்த ஊட்டி அந்த மாதிரி மலை சைடு தான் நம்மளுக்கு அதிகமாக விளையுது. ஸோ நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஹோல்சேல்கிட்ட மொத்தமாக பேசி நம்மளால் வாங்க முடியும். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டான இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வாங்கினா மட்டும் போதும் நம்மளால் கமர்ஷியலாக நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பாக இது ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.